அட்டை கார். அங்கே பாருங்களேன், ஒரு காகித அட்டையில் கார் ஒன்று தொங்கிக்கிட்டு இருக்கு. இது ரொம்ப காஸ்ட்லி கார்லாம் இல்லை, குறைந்த விலையிலேயே வாங்கலாம். இல்லை செய்யலாம். வாங்க இப்போ நம்ம செய்யலாம். நாம் இன்றைக்கெலாம் ஏதாவது ஒரு பொருள் வாங்கினோம்னா அதில் ஏகப்பட்ட அடுக்குகளாக பழைய பேப்பர், தெர்மோகோல் இதெல்லாம் வச்சு சுற்றியிருப்பாங்க. இது மாதிரி பழைய அட்டை பெட்டியிலேருந்து கொஞ்சம் அட்டையை வெட்டி எடுத்துக்கலாம். அது ஒரு பக்கம் வெள்ளை நிறத்துலையும் மறுபக்கம் பழுப்பு நிறத்துலையும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த அட்டையை நம்ம நல்லா பார்த்தோம்னா 2 அடுக்குகள் இருக்கும். அதை மெதுவாக கவனமாக தனித்தனியாக காணொலியில் பார்க்குற மாதிரி மேல் அடுக்கை உரிச்சு எடுத்துருங்க. இப்போது உட்புறமாக இருக்கிற அட்டையை பாருங்களேன், அது வரி வரியாக கோடுகளாக இருக்குது. இந்த வரிகள் இருக்கக்கூடிய அட்டையை எடுத்துக்கங்க. இதில் 2 சக்கரம் கொண்ட ஒரு சின்ன காரை வரைஞ்சிக்கங்க. காரோட வெளிப்புறத்தை கத்திரிக்கோல் வச்சு வெட்டுங்க. ஜன்னலை கவனமாக வெட்டி எடுக்கணும். இந்த காரை சுவரில் மாட்டுறதுக்கு இன்னொரு அட்டையில் ஒரு ஃப்ரேம் செய்ய போகிறோம். இந்த ஃப்ரேம் தொங்குறதுக்கு ஒரு நூலை வச்சு கட்டிக்கலாம். அடுத்து ஒரு சின்ன அட்டையை எடுத்து அதில் கொஞ்சம் பசையை தடவி ஃப்ரேமோட நடுவில் ஒட்டுங்க. இது நம்ம கார் பொம்மை அழகாக தனியாக தெரிகிறதுக்கு உதவியாக இருக்கும். இந்த சின்ன அட்டை துண்டில் கொஞ்சமாக பசை தடவி நாம் வெட்டி வச்ச காரை இதுக்கு மேலே ஒட்டிடுங்க. இப்போ பார்த்தீங்களா குட்டீஸ், நாம் சாதாரணமாக தூக்கி எறிகிற ஒரு அட்டையில் ஒரு அழகான கார் செஞ்சிட்டோம். இதை தொங்க விட்டு பார்த்தீங்கன்னா இந்த கார் ஒரு 3D கார் மாதிரி தெரியுது. இதே மாதிரி நீங்கள் நிறைய உருவாக்கலாமே. அடிப்படை தத்துவம். இந்த மாதிரியான பயிற்சிகளை நம்ம செய்கிறது மூலமாக எளிய பொருள்களை கொண்டு நம் படைப்பாற்றல் திறனை நாமே வளர்த்துக் கொள்ளலாம்.